நான் யோசிச்சு பார்த்தா சிரிப்புதான் வருது மக்களே. ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் புகழ்பெற்ற வழக்கறிஞர் சுகன்யா. நம்ம ஊர்ல சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா அது யாருக்கு தெரியுமா? நமக்குத்தான். ஹெல்மெட் போடலையா? 1000 ரூபாய் எடு. கொஞ்சம் தப்பா வண்டிய நிறுத்திட்டியா? 3000 ரூபாய் வை. அட செம வேகம். ஆனா 6 மாதமா ரோட்டுல கிடக்குற குழி, அது மக்களுக்கான இலவச ஸ்பீட் பிரேக்கர். தெருவிளக்கு எரியலையா? மின்சாரத்தை சேமிக்கிறோம். தேச சேவை. சாக்கடை தண்ணீர் ரோட்டுல ஓடுதா? சுவிட்சர்லாந்து போக முடியலையா? இதோ உங்க ஏரியா வாட்டர் ரிசார்ட். நடு ரோட்டுல மாடு நாய் ஆடு மாநாடு நடத்துதா? இது ஸ்மார்ட் சிட்டி இல்ல, நேச்சர் சிட்டி. அதுவும் போதாதுன்னு அந்த குழிக்குள்ள விழுந்து கை கால் உடைஞ்சா நட்சத்திரக்குறி ஏன் சார் கண்ணு திறந்து ஓட்டலையா? கண்ணு தெரியலையான்னு கேட்பாங்க. ஆனா குழியை மூட வேண்டியது யாருடைய வேலை? மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அபராதம் வசூலிக்கிற அரசாங்கம் 24 மணி நேரமும் டியூட்டியில்தான் இருக்கிறது. ஆனா சாலையை சரிசெய்யணும், தெருவிளக்கை எரிய வைக்கணும், சாக்கடையை சுத்தம் பண்ணணும் என்றால் மிஸ்டர் இந்தியா மாதிரி காணாம போயிடுறாங்க. சட்டம் என்பது குடிமக்கள் தவறு செய்தால் மட்டும் வேலை செய்யும் இயந்திரம் இல்லை. அரசு தனது கடமையை மறந்தாலும் நினைவூட்டும் கண்ணாடி. அபராதம் வாங்குறதுல உலக சாதனை படைக்கிறவங்க. பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி கொடுக்கறதுலயும் கொஞ்சம் உலக சாதனை படைக்க முயற்சி பண்ணலாமே. சரிங்க, ஆனா சிந்திங்க. ஏன்னா வரி கட்டுறதுல இருந்து ஃபைன் கட்டுறது வரைக்கும் நாம விஐபி. சேவை செய்ய வேண்டிய நேரம் வந்தா நாம தான் வெயிட் ப்ளீஸ்